Hello guys, welcome back to our channel. So today நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். ஸ்விங் ட்ரேடிங்னா லைக் நீங்க ஒரு ஸ்டாக் இன்னைக்கு ஒரு ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா XYZ ஒரு ஸ்டாக்கை நீங்க வந்து பை பண்றீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து மோர் தென் a டே ஒரு நாளைக்கு மேல அந்த ஸ்டாக்கை நீங்க ஹோல்ட் பண்ணி கொண்டு போறீங்கன்னா அது வந்து ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து லைக் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பற்றி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோனால நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பற்றி அவங்களும் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் எந்த டைமில் நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும், எந்த டைமில் எந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணால் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த வீடியோ. ஸோ தட் அந்த ரோலில் இது வந்து ஒரு 4th வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து டைரெக்ட் ஸ்டாக்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வந்து சன் ஃபார்மா. ஓகே, சன் ஃபார்மாவில் வந்து நம்ம வந்து எந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 4th மார்ச்சுக்கு நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து பை பண்ணோம். ஓகே, இது நம்மளோட பையிங் ப்ரைஸ் வந்து 1555. இது நம்மளோட பையிங் ப்ரைஸ் இருந்துச்சு. நம்மளோட டார்கெட் வந்து என்ன சொல்லியிருந்தோம், லைக் 1710. இது வந்து நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட பாதி டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதாங்க அனாலிசிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. மார்க்கெட் பாருங்கள் மேலே போச்சு, அதுக்கப்புறம் திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி நமக்கு தெரியும் ஓகே இந்த ஸ்டாக் நமக்கு கரெக்டான இந்த மாதிரி மூமெண்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் நம்ம இந்த ஸ்டாக் வந்து கரெக்டாக ஹோல்டு பண்ணி கொண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டபிளில் தான் இருக்கிறோம் இந்த ட்ரேடில். அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டாக் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். லைக் நம்ம செகண்ட் ஸ்டாக் வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து 2 வீக்ஸாக நம்ம இந்த ஸ்டாக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, நான் அதுதான் சொல்கிறேன். லைன் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து புரியும் நம்ம வந்து எந்த ஸ்டாக் வந்து எந்த ப்ரைஸில் பை பண்ணோம், எதுக்கு நம்ம இந்த இடத்துல சேல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சப்போர்ட் லைன் போய்கிட்டு இருக்குல்ல, ஒன் செகண்ட், இந்த சப்போர்ட் லைன் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த சப்போர்ட் லைனில் இருக்கும்போது நான் வந்து என்ன சொன்னேன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இது வந்து ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறனால மைட் பி இது வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் பட் மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன ஆச்சுன்னா அங்கேருந்து இது பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், திருப்பி ஒரு பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் வீக்கில். ஓகே, இந்த இடத்துல நம்ம பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இது கீழே இருந்துச்சு. ஓகே, நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நம்ம வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து எப்பவும் ட்ரேட் எடுத்தோம், எதுக்கு இந்த ஸ்டாக் ஓட்டு எக்ஸிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கிளியராக சொல்லியிருப்போம். இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பிளான் என்ன இருந்துச்சு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போவோம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. பட் இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டவுன் ட்ரெண்டாகவே கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிட்டு ஸோ தட் நம்ம வந்து இப்போதைக்கு நான் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து டாட்டாவில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு. ஓகே, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் வந்து 40 to 50 பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இதில் கொடுத்துட்டேன். ஸோ தட் இப்போதைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் இதில் வந்து வால்யூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் இதில் காமிக்கிறேன். இதில் வந்து வால்யூம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஹைலி பியரிஷ் வால்யூம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பியரிஷ் வால்யூம் இருக்கிறனால மைட் பி நான் இந்த ஸ்டாக்கை வந்து இப்போதைக்கு இக்னோர் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து ஃபுல் பியரிஷில் இருக்குது. ஸோ இது வந்து நான் இப்போதைக்கு இக்னோர் பண்ணுறேன். மைட் பி நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீக் மைட் பி இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் எவ்வளோ கீழே வர முடியுமோ பார்த்துக்கலாம். ஸோ தட் நமக்கு வரும்போது நெக்ஸ்ட் வீக் நம்ம இந்த ஸ்டாக் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் நான் இந்த ஸ்டாக்கை வந்து நான் அன்லிஸ்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போதைக்கு என்னோட வாட்ச் லிஸ்ட்லேருந்து நான் வெளியே எடுத்து வைக்கிறேன். ஓகே, செகண்ட் ஸ்டாக் திருப்பி நம்ம செகண்ட் ஸ்டாக்குன்னு சொன்னோம். இப்போ நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் உள்ள செகண்ட் ஸ்டாக் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் ஸ்டாக்னால் இப்போ அடுத்து வந்து நெல்கோ லிமிட்டடும் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், லாஸ்ட் வீக் வந்து என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து கீழே வருது, ஃபால் ஆகுது. ஓகே, ஃபால் ஆனோன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது. பட் இன்னும் அந்த சப்போர்ட்லேயே தான் வெயிட் பண்ணுது. ஓகேவா, ஸோ இந்த சப்போர்ட்லேயே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுதுன்னு பார்த்துக்கலாம். பிகாஸ் இந்த சப்போர்ட் ஒன்ஸ் இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சுன்னா இது வந்து அப் ட்ரெண்டாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் இது வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா இதோட ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து லாஸ்ட் ஸ்விங்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் நவம்பர்கிட்டையும் இதே மாதிரி தான் சேம் கண்டிஷன் தான் நடந்துச்சு. இந்த இடத்துல பாருங்கள்,
சேம் கண்டிஷன் தான் நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 வீக்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் தான் சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிச்சு, அப் ட்ரெண்டில் மேலே போச்சு. அதே மாதிரி தான் மைட் பி இதுலேயும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தட் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இதில் பார்த்தோம்னா ஒரு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 10 பாயிண்ட்ஸ்க்கு 10 to 12 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து மைனஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ மைனஸில் இருக்கிற பட்சத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு ஜோனில் தான் இருக்குது. இந்த ஜோனில் ஓகே, இந்த ஜோன் பாருங்கள், இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிறனால நான் வந்து இந்த ஸ்டாக் விட்டு இப்போதைக்கு எக்ஸிட் ஆக விரும்பலை. மைட் பி மண்டேக்கு இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துல எங்கேயாவது இந்த ஜோனுக்கு கீழே எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா நான் எக்ஸிட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுலேயும் நான் அதிகபட்சமான சான்ஸ் தான் இருக்குது நான் எக்ஸிட் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து 5 ஸ்டாக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, 5 ஸ்டாக்கில் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் டாடா ஸ்டாக் வந்து நம்ம அன்லிஸ்ட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டாக் வந்து நெல்கோவும் நம்ம வந்து டைசியில் தான் வச்சுருக்கிறோம். ஓகே, இது வந்து மைட் பி மண்டேக்கு இது கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இதுலேருந்து எக்ஸிட் பண்ணிடுவோம். அப்படி இல்லாமல் இந்த ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இதை ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ். ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் இப்போதைக்கு பார்த்தோம்னா ஒரு நல்ல ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்குது. நம்ம வந்து முதல்ல சொல்லியிருந்தோம், இங்கே ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, டபிள்யூ பேட்டர்ன் அப்புறம் பேட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரிலனா நீங்கள் வந்து நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுங்க. நம்ம வந்து எல்லா அதில் சார்ட் பேட்டர்ன்ஸ், கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், அப்புறம் அதில் நிறைய புக்ஸ் வந்து அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த புக்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ட்ரேடிங்கில் வந்து உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ இப்போதைக்கு இதில் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம், எங்கள் டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகி இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணியிருக்குது பாருங்கள். ஓகே, ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கேருந்து மேலே போகிறதுக்கு ஒரு ரெடி ஆகிட்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தோம்னா நம்ம ஒரு 13 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம். 13 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த ஸ்டாக்கையும் நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம். ஓகே, நான் வந்து இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். நீங்கள் வந்து யாருமே என்னோட அனாலிசிஸை பார்த்து கண்மூடித்தனமாக யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, என்னோட ரிஸ்க் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஏதாவது லைக் உங்களோட அனாலிசிஸும் அதில் இருக்கணும். ஓகே, நான் சொல்கிறத வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, அது வந்து ரொம்ப ஹைலி ரிஸ்கில் போய் முடிகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பி கேர்ஃபுல். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பர்சனல் அனாலிசிஸ் அதில் இருக்கணும். இந்த ஸ்டாக்கை நான் எதுக்கு பை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ரீசன் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, மென்ஷன் பண்ணிவிட்டேன் நான் இதில். ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப்பும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஃபேவரில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஃபேவரில் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ப்ராஃபிட்டை ரைட் பண்ணணும் எப்போவுமே. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதை நான் எதுவுமே பண்ணல. ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் ஐ ஆம் ஹோல்டிங் இட். ஓகே, அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தோம்னா அம்புஜா சிமெண்ட். ஓகே, அம்புஜா சிமெண்ட். ஓகே, நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணனோ அந்த விஷயம் கரெக்டாக கிளியராக போய்கிட்டு இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணோம், இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஃப்ரைடே வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம். மண்டே வந்து இந்த லெவலில் 589 கிட்ட வந்துச்சுன்னா நம்ம பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 589 கிட்ட வந்துச்சு மார்க்கெட். வந்து அங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் பிடிக்க ஆரம்பிச்சிது. பட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கானு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்குது. ஓகே, ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்குது. இங்கேருந்து இப்போதைக்கு இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 6112. ஓகே, 612 ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. 612 ரூபா ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. இப்போ இதோட அனாலிசிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக்கை நான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். பட் இது வந்து என்ன ஆகுனா, இப்போ இவ்வளோ தூரம் வந்துருக்குது. மைட் பி இதில் ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனை ஃபேஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வரும். ஸோ இந்த ஜோன்கிட்ட வரும்போது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இதிலேருந்து 50% குவான்டிட்டி வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். ஓகே, நான் இதில் வந்து 50% குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணிடுவேன். எக்ஸிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வரும்போது இந்த இடத்துல நான் திருப்பி பாய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவேன். இங்கேருந்து திருப்பி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், என்னோடய பர்சனல் வியூ மட்டும்தான். ஓகே, மார்க்கெட் வந்து இந்த மாதிரி போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது.
ஓகே. ஸோ இந்த அம்புஜா சிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இதிலேருந்து நான் எக்ஸிட் ஆகிறதுக்கு இப்போதைக்கு விரும்பலை. மைட் பி இது வந்து ஜோன் கிட்ட வந்து இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் கேண்டில் கிரியேட் பண்ணிச்சுன்னா மைட் பி நான் இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிவிட்டு திருப்பி இது கீழே வரும்போது ஒரு லெவலில் நான் திருப்பி பை பண்ணுவேன் அதே ப்ரைஸில். ஸோ ஓகே, அம்புஜா சிமெண்ட்டும் நான் எதுவுமே பண்ணல, நான் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, 5 ஸ்டாக்கில் வந்து கண்டெய்னர் க்ராப். ஓகே, இந்த ஸ்டாக்கை நான் வந்து நல்லா ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஜஸ்ட் நான் இப்போ தான் இது உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இது கரெக்டான ஒரு சப்போர்ட் ஜோனை கரெக்டாக பிரேக் பண்ணியிருக்குது. ஓகே, நான் இந்த ஸ்டாக் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து 1 2 3 4 5 ஸ்டாக் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வீக்லி அனாலிசிஸில் வந்து. 5 ஸ்டாக்கில் வந்து இது வந்து 5th ஸ்டாக். ஓகே, நான் வந்து டாட்டா வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஓகே, டாட்டா வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அன்லிஸ்ட் பண்ணியாச்சு, இந்த வீக் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஸ்டாக்கை எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு ஃபால் வந்துச்சு. ஓகே, ஃபால் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு நல்ல ஒரு ஹேமர் கேண்டில் க்ரியேட் பண்ணியிருக்குது. ஓகே, இந்த இடத்துல சப்போர்ட்டில் வந்து ஹேமர் கேண்டில் க்ரியேட் பண்ணி மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போய் இந்த இடத்துல 3 ரெட் கேண்டில் க்ரியேட் பண்ணியிருக்கு பாருங்கள். 3 ரெட் கேண்டலையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்து இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ஜோன் இருந்துச்சுல்ல, இந்த ஜோனை கரெக்டாக பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இந்த ஜோனை பிரேக் அவுட் கொடுத்தோன்னா எனக்கு என்ன பிளான்னா நெக்ஸ்ட் வீக் மைட் பி இது மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் இதில் வந்து பொசிஷன் லாங் பொசிஷன் வச்சுக்கிறேன், பார்த்துக்கலாம். ஓகே, நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டலுக்கு கீழே இருக்கும். ஓகே, இந்த கேண்டலுக்கு கீழே இருக்கும். நம்ம டார்கெட்டும் ஓகே எடுக்கலாம், ஓரளவுக்கு நம்ம வந்து 100 பாயிண்ட்ஸ் மினிமம் எடுக்கலாம் இதில். ஓகே, மைட் பி 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கொடுக்கும். ஓகே, ஸோ 100 பாயிண்ட்ஸ் இதில் எடுக்கலாம். கரெக்டாக மார்க்கெட் நம்ம இந்த ரேஞ்சில் எந்த ப்ரைஸ்க்குள்ளே நான் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா 890, அதே மாதிரி 890 879 880 to 890 10 ரூபா மேலே கீழே வரும்போது நம்ம வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து நான் பை பண்ணிக்கிடுவேன். ஓகே, ஸோ இது வந்து என்னோடய 5th ஸ்டாக். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், லைக் நம்ம நெல்கோ வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். நெல்கோ ஓரளவுக்கு கீழே போய்கிட்டு இருக்குது. மண்டே வந்து இந்த சப்போர்ட் ஜோனு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு பதிலாக நான் நெல்கோக்கு பதிலாக நான் நெல்கோ நம்மளோட வாட்ச் லிஸ்ட்லேருந்து வெளியே போயிட்டுனா மைட் பி நான் எக்ஸிட் ஆகிட்டேன்னா நான் எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எஸ்பிஐ. ஓகே, எஸ்பிஐ ஸ்டாக் வந்து நான் இப்போதைக்கு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மைட் பி இது எனக்கு ஓரளவுக்கு இங்கேருந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் கொடுத்து திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் பார்த்து நான் வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, மைட் பி அந்த ஸ்டாக்லேருந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன்னா என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து என்ன இருக்கும்னா லைக் இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போய்கிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸில் என்னோட என்ட்ரி ப்ரைஸ் இருக்கும். ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 752 கிட்ட மார்க்கெட் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. மைட் பி மண்டேக்கு அந்த ஸ்டாக் கீழே இறங்கிச்சுன்னா நான் மண்டே ஈவினிங்க்கு மீன்ஸ் மண்டே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே நான் இதில் வந்து என்ட்ரி ஆயிடுவேன். ஓகே, இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா 750க்கு மேலே இருந்துச்சுன்னா நான் இதில் என்ட்ரி ஆயிடுவேன். அப்புறம் இதோட லாங் பொசிஷனை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் இதில் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதோட லாங் பொசிஷனும் இதில் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சின்ன ஸ்டாப் லாஸ் தான் எடுப்பேன். ஓகே, என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் ஓகே பெருசாக எதிர்பார்க்க முடியாது, 50 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, பெருசாக இல்லைனாலும் 1:2 ரிஸ்க் ரிவார்டு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா நான் வந்து இதில் என்ட்ரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதான். நான் என்னோடய ஸ்டாக் வந்து இதில் முடிஞ்சிட்டு ஆல்மோஸ்ட் வந்து நான் 5 to 6 ஸ்டாக் நான் சொல்லிட்டேன். மைட் பி இது நெல்கோ ஒர்க் ஆகலைன்னா நான் அதில் வந்து நான் எக்ஸிட் ஆயிடுவேன். ப்ளஸ் இதில் நான் ஆட் பண்ணிடுவேன். அதனால தான் 6 ஸ்டாக் ஆகிருக்குது. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் கமெண்ட்டில் கூட கேட்டுக்கலாம். நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் கமெண்ட்லேயே முடிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ண பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் யாராவது ஒர்க் ஷாப் நம்மளோட ஆப்ஷன் ட்ரேடிங் ஒர்க் ஷாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் தெரியுது, எதில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதில் ஒர்க் ஷாப் டீட்டெயில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ நான் வீடியோவில் சொல்ல நினச்சது அவ்வளோதான். ஓகே, until then bye. Okay.